அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் விவசாய பயிர்க்கடன் மற்றும் நகை அடமான கடன்கள் மற்றும் வீட்டு கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அதிரடியாக அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. விவசாயிகளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதை பத்தின அப்டேட் மெயினா பார்க்க போறோம். அதை தொடர்ந்து நகை அடமான கடன்களுக்காக கிட்டத்தட்ட 1,716 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க தள்ளுபடி செய்வதற்காக. அதற்கான முழு அப்டேட்டுமே பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வீட்டு கடன், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய விதமான லோன்களை எடுத்திருப்பீங்க இல்லையா கூட்டுறவு பேங்க்ல, அது எல்லாமே தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான முழுமையான அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோல தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? கூட்டுறவு வங்கிகளில் 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன், 3,000 கோடி ரூபாய் கால்நடை வளர்ப்பு கடன் வழங்க கூட்டுறவுத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் பயிர்க்கடன், நகைக்கடன் உள்ளிட்ட பிரிவுகளில் கடன்கள் வழங்கப்படுகின்றன. அதன்படி விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் 7% வட்டியில் வழங்கப்படுகிறது. குறிப்பிட்ட காலத்திற்குள் கடனை திருப்பி செலுத்திவிட்டால் வட்டி முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படுகிறது. இதன் நடைமுறை கால்நடை வளர்ப்பு பிரிவு கடனுக்கும் பெற்று வருகிறது. இது எல்லாமே தொடர்ச்சியா பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது எல்லாமே நான் பாக்குறதுக்கு முன்னாடி நான் இந்த விவசாய கடன், பயிர் கடன், வீட்டு அடமான கடன் எல்லாமே தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இதை வாசிச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் புரியுதா அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த விவசாய பயிர் கடன் அப்படின்னா, இந்த விவசாயிகளுக்கு சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு பேங்க்ல போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வங்கி கணக்கு ஓபன் பண்ணி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க நிலத்துக்கு ஏத்த மாதிரி கடன்கள் வழங்கப்படும். இந்த கடன்கள் அனைத்தும் அவர்களோட செலுத்த முடியாத காரணத்தினால தமிழக அரசு மானியமாக அவர்களே செலுத்திப்பாங்க. தமிழக அரசே ரினியூல் பண்றதுக்காக. ஓகேங்களா? கிட்டத்தட்ட அதற்காக மட்டும் 1,477 கோடி ரூபாய் விவசாய பயிர்க்கடன்களை அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். அது மட்டும் இல்லாம மீண்டும் விவசாயிகளுக்கு, சிறு குறு விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில இந்த பயிர்க்கடனுக்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி மீண்டும் பயிர்க்கடனுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். ஓகேங்களா? இது பயிர்க்கடன். ஓகேங்களா? அடுத்ததா நகை அடமான கடன்கள். ஓகேங்களா? நகை அடமான கடன்களுக்காக கிட்டத்தட்ட 1,716 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்வதற்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நீங்க கூட்டுறவு பேங்க்ல வச்சிருந்தாலும் சரி, இல்ல SBI பேங்க்ல வச்சிருந்தாலும் சரி, இல்ல இந்தியன் பேங்க்ல வச்சிருந்தாலும் சரி, எதுல வச்சிருந்தாலுமே இந்த நகை அடமான கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு தெரிவிச்சிட்டாங்க. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா வீட்டுக்கடன், கால்நடை கடன், மீன் வளர்ப்பு இந்த மாதிரி வீட்ட கடன்கள் எல்லாமே தமிழக அரசே செலுத்துவாங்க. இது எல்லாமே. சரிங்களா? வாங்க இதுல மெயினா இதுல வாசிச்சு காமிக்கிறேன். கூட்டுறவு நிறுவனங்களில் நடப்பு நிதியாண்டில் அனைத்து பிரிவுகளிலும் சேர்த்து 1.10 லட்சம் கோடி ரூபாய் கடன்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் சட்டசபையில் சமீபத்தில் அறிவித்தார். இதையடுத்து ஒவ்வொரு பிரிவிலும் வழங்க வேண்டிய கடன் தொகை விவரங்களை கூட்டுறவுத்துறை தயாரித்து வருகிறது. இதன் அடிப்படையில் ரூபாய் 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன், 3,000 கோடி ரூபாய் கால்நடை வளர்ப்பு பிரிவு கடன் வழங்க கூட்டுறவு வங்கிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் 17.37 லட்சம் விவசாயிகளுக்கு 15,692 கோடி ரூபாய் பயிர்க்கடனும், 4.43 லட்சம் பேருக்கு 2,645 கோடி ரூபாய் கால்நடை வளர்ப்பு பிரிவு கடன் வழங்கப்பட்டுள்ளன்றதை தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? 2025, 2026 ஆண்டுக்கான தமிழக வேளாண் பட்ஜெட் இன்று வேளாண் துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தாக்கல் செஞ்சாங்க. அதுல விவசாயிகளை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக வங்கி கடன் பெற்று விவசாயம் பெறும்
விவசாயிகளுக்கு வரும் நிதியாண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யும் என்ற அறிவிப்பை விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காவிரி, வெண்ணாறு, வெள்ளாறு வடிநிலப் பகுதியில் கால்வாய்கள் தூர்வாரப்படும். அதேபோல் கல்லணை கால்வாய்கள் பாசன பகுதிகளிலும் சிடி பிரிவு கால்வாய்கள் தூர்வாரப்படும். மொத்தம் 2925 கிலோமீட்டர் நீள கால்வாய்களை தூர்வார ரூபாய் 13.80 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் பொறியியல் துறை இயந்திரங்களை பயன்படுத்தி 500 நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் தூர்வாரப்படும். 100 புதிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்படும். மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கவும் மேம்படுத்தவும் ரூபாய் 2.75 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மின் மோட்டார் பம்பு செட்டுகள் அமைக்க மானியம் வழங்குவதற்கு ரூபாய் 1.5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மின் இணைப்பு இல்லாத 1000 விவசாயிகளுக்கு சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் வழங்க ரூபாய் 24 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறு குறு விவசாயிகள் பயனுக்காக ரூபாய் 10.5 கோடியில் 130 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்கப்படும். வாடகை செயலி மூலம் வேளாண் இயந்திரங்கள் வழங்க ரூபாய் 17.37 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 1.6 கோடியில் பனை சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்க பனை மேம்பாட்டு இயக்கம் அமைக்கப்படும். ரூபாய் 10 கோடியில் முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க முந்திரி வாரியம் அமைக்கப்படும். பலா மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் புதிய பலா சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 20 கோடி செலவில் 9 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். இந்த சேமிப்பு கிடங்குகள் ஒவ்வொன்றும் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்டதாக உருவாக்கப்படும். வேளாண் பொருளுக்கான 100 மதிப்பு கூட்டு மையங்கள் ரூபாய் 50 கோடி செலவில் அமைக்கப்படும். விவசாயிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் வரை முதலீட்டு கடன் வழங்கப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த ரூபாய் 50.79 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் 35 வேளாண் விளை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நல்லூர் வரகு, நந்தம் புளி, காரைக்குடி கொய்யா, கப்பல்பட்டி முருங்கைக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் 2500 ஏக்கர் சீமை கருவேல மரங்களை அகற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. ரூபாய் 6 கோடி செலவில் வேளாண் தர நிர்ணய ஆய்வகம் அமைக்கப்படும். விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யும் திட்டத்தின் கீழ் தற்போது வரை ரூபாய் 10,346 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் வரும் நிதியாண்டில் ரூபாய் 1427 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்கு தவணை தொகை வழங்க ரூபாய் 1477 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 17,000 விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் முன்னுரிமை அடிப்படையில் மானியம் வழங்கப்படும். ரூபாய் 1 கோடி செலவில் முந்திரி வகை ரோஜா மலர்களின் சாகுபடி 500 ஏக்கரில் மேற்கொள்ளப்படும். ஏழை பெண்கள் நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைக்க ரூபாய் 6 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புகளான MR சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும். 5000 பால் பண்ணைகள் அமைக்க 4% வட்டியுடன் மானியம் வழங்கப்படும். 80,000 இயற்கை மேலாண்மை பணிகளுக்கு ரூபாய் 2 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உழவர்களுக்கு இலவச மின் இணைப்புக்கான கட்டணத்தை செலுத்த ரூபாய் 8,186 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உணவு மானியத்திற்கு ரூபாய் 12,500 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழக வேளாண் பட்ஜெட்டிற்கு மொத்தம் ரூபாய் 45,661.44 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இது எல்லாமே கவர்மெண்ட்ல வந்திருக்கக்கூடிய அபிஷியல் ஸ்கீம் தான். இந்த எல்லாமே வேளாண் பட்ஜெட் இதெல்லாம் நடைபெற்றது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீம் எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.